அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மர்வ ஜபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பது நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களே, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? இறைவார்த்தை வாசிக்கீங்களா? கேட்குறீங்களா? அப்படி வாசிப்பவர்களும் கேட்பவர்களாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் பேர் பெற்றவர்கள் இல்லையா? இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 18 இறை வார்த்தை 12 14 முடிய. ஒருவரிடம் இருக்கும் 100 ஆடுகள் ஒன்று வழி தவறி அலைந்தால் அவர் 99 ஆடுகளையும் மலைப்பகுதியில் விட்டுவிட்டு வழி தவறி அலையும் ஆட்டை தேடி செல்வார் அல்லவா? அவர் அதை கண்டுபிடித்தால் வழி தவறி அலையாத 99 ஆடுகளை பற்றி மகிழ்ச்சி அடைவதை விட வழி தவறி அந்த ஓர் ஆட்டை பற்றியே மிகவும் மகிழ்ச்சி அடைவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். அவ்வாறே இச்சிறியோரில் ஒருவர் கூட நெறி தவறி போகக்கூடாது என்பதே உங்கள் விண்ணக தந்தையின் திருவுளம். பிரைஸ் தி லார்ட். அவ்வாறே இச்சிறியோரில் ஒருவர் கூட நெறி தவறி போகக்கூடாது என்பது உங்கள் விண்ணக தந்தையின் திருவுளம். விண்ணக தந்தையின் திருவுளம் இல்லாமல் எதுவுமே நடக்காது இல்லையா? ஒவ்வொரு வார்த்தையிலையும் தன் தந்தையை கொண்டு வருகிறார் அவர் இயேசு. ஏன்னா அவருடைய விருப்பத்தை கேட்டு தான் நடக்கிறார். ஒரு ஆடு 100 ஆடு இருக்குது, அதில் ஒரு ஆடு காணாமல் போயிட்டு 99 ஆடு இருக்குது. அந்த 99ஐயும் மலைப்பகுதியில் விட்டுட்டு அந்த ஒரு ஆடு எங்கே போச்சு அப்படின்னு தேடி அலைகிறார். அதுபோல் 99 நீதிமான்களை விட்டு விடுகிறார். 99 பேரும் அவர் சொல் கேட்டு அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படியே நடக்கிறாங்க. அதில் ஒருத்தர் மட்டும் ஏற்கு மாறா நடந்து வழிதவறி அலைந்து சின்ன பின்னமாக ஆகுறாங்க இல்லையா? அந்த காணாமல் போன ஆடுகள் நாமே. நம்மளை தேடி கண்டெடுக்க வந்திருக்கிறார், கண்டுபிடிக்கிறார். நம்மளை தூக்கின உடனே நான் உன்னை தூக்கிட்டேன், நான் இனிமேல் உன்னை விட மாட்டேன், என்னை நீ பற்றிக்கொள் என்று சொல்லுகிறார். நாம் இறைவனோடு சேர்ந்து நடக்கும்போது அந்த ஒரு ஆட்டை அவர் நம்மளை மீட்டதுனால் அவர் அதிக மகிழ்ச்சி அடைகிறார். நம் ஆன்மாவை மீட்டெடுத்த சந்தோஷத்தில் அவர் இருக்கிறார். நம் ஆன்மா மீண்டும் பாவத்தை தேடி போகுமா? இல்லை. மனிதர் புனிதராக வேண்டும் என்றால் அவர் நம்மளை மீட்டெடுத்தால் அந்த மீட்பு பெரிய மீட்பு. மக்களே, ஏனென்றால் காணாமல் போன ஆட்டை தேடித்தான் அவர் அலைகிறார். நாமே அந்த காணாமல் போன ஆடாக இருக்கிறோம் இல்லையா? குற்றங்கள் செய்துவிட்டு நாம் செய்யவில்லை என்றால் பெரும் பாவம் நம்மளை வந்து சாரும். நாம் குற்றங்கள் செய்து அதை மனவருந்துவோம் என்றால் ஆண்டவர் நம்மளை மார்போடு சேர்த்து அணைத்துக் கொள்கிறார். அந்த மனவருத்தத்தை அவர் விரும்புகிறார். பாவ அறிக்கையை விரும்புகிறார். பாவம் செய்யவில்லை என்பதல்ல, பாவ அறிக்கை விரும்புகிறார். நாம் என்னென்ன செய்தோம், என்னென்ன குற்றங்கள் புரிந்தோம் என்பதை எடுத்து சொல்ல அவர் விரும்புகிறார். என்னிடம் சொல்லு. பாவம் செய்யாதவர்கள் யாருமே இல்லை இறைவனை தவிர. ஆனால் அதற்கு ஒரு மன்னிப்பு உண்டல்லவா? அது இறைவனிடம் உண்டு. அந்த இறைமன்னிப்பை நாம் கேட்கும்போது பூர்ணமான விடுதலை கிடைக்கிறது. காணாமல் போன ஆடாகிய நாம் மீட்படைகிறோம் இல்லையா? அப்போ அந்த காணாமல் போன ஆடு மீட்படையும் போது எவ்வளவு சந்தோஷம் அடைகிறார். அதுபோல் நம் ஆன்மாவை குறித்து விண்ணகமே ஒரு பேரொளி எழுப்பி சந்தோஷமாக ஆரவாரம் செய்யும். நம் ஆன்மா எப்பொழுதும் தூய்மையாக இருக்கும்படி அந்த வரத்தை கேட்போமா? எல்லாம் வல்ல இறைவா, ஆண்டவரே, நன்மையான காரியங்களை செய்து நன்மையே நாடி தேடும்போது எந்த விகல்பமும் இல்லாதவாறு வாழ்கிறோம் ஆண்டவரே. ஆனால் சின்ன தீ ஒரு நெருப்பு போல் எங்களை உழும்போது அதை சுற்றியே இருந்து நாங்கள் செய்த நன்மைகள் அனைத்தும் இழந்து விடுகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும் என்று நீர் விரும்புகிறீரோ அதை மட்டுமே செய்யும்படி எங்களை நீர் வழிநடத்த வேண்டும் ஆண்டவரே. நீரின்றி ஒன்றுமே இல்லை என்று அந்த எண்ணங்களை நீர் எனக்கு தர வேண்டும் ஆண்டவரே. எங்களுக்கு நீர் அந்த எண்ணங்களை தந்து எங்களை நிறைவாக வழிநடத்து. நாங்கள் மட்டும் வாழ்ந்தால் அல்ல, மற்றவரையும் வாழும்படியும் மற்றவரையும் மனமாற்றத்திற்கு கொண்டு வரும்படியும் நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் ஆண்டவரே. அந்த ஆசீர்வாதத்தை நீர் தரப்போற கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.